உமாஓய திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பண்டாரவளை நகரில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உமாஓய திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மகுள் எல்லை பிரதேசத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் அதிகமான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். உமாஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமையால் எல்லை, பண்டாரவளை மற்றும் வெளிமடை பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. இந்த பகுதிகளில் உள்ள பல கிணறுகள் வற்றியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். சேதம் ஏற்பட்ட தமது சொத்துக்களுக்கு நட்டஈடு வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்து ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இதுவரை நட்டஈடு கிடைக்கவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். சுனாமியினால் இலங்கை அழிவடைந்தது போல் எமது உவா மாகாணத்திற்கான சுனாமியாக உமாஓயா திட்டம் காணப்படுகின்றது. இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு வருடம் நிறைவு பெற்றுவிட்டது. இதுவரை எங்களுக்கு நட்டஈடு கிடைக்கவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் உவா மாகாண சபை உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் நட்டஈடு கிடைக்கவில்லை. மகாவலி அமைச்சருடன் கலந்துரையாடினோம். முன்னாள் முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுடனும் கலந்துரையாடினோம். ஆனால் யாரும் நட்டஈட்டை பெற்றுக் கொடுக்கவில்லை. பிரதமர் வெளிநாட்டு விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் நாடு திரும்பியதும் எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் அவருடன் கலந்துரையாடுவதற்கான நாள் தொடர்பில் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வாக்குறுதி அளிக்கப்பட்ட பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. உமாஓயா மற்றும் மாதடில்ல ஓயா, புகுல்பொல மற்றும் டயரம்பா ஆகிய பகுதிகளை மறைத்து அமைக்கப்படுகின்ற 2 நீர்த்தேக்கங்களினால் நீர்மின் உற்பத்தி மற்றும் நீர் தேவையை நிறைவேற்றும் நோக்கில் உமாஓயா திட்டத்திற்கான யோசனை 1991ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டது. மக்களின் இலவச நீர் உரிமையை மீறும் செயல் என தோற்றம் பெற்ற எதிர்ப்பினால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஈரான் அரசாங்கத்தின் 85% நிதி முதலீட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் காரணமாக பல பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் கம்மெத்த நிகழ்ச்சியை நடத்தியது. எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நட்டஈடு வழங்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும்.